இப்போ புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்சைட் ஹேஸ் த காம்போசிஷன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தது. பாக்சைட்டோட ஃபார்முலா என்னது? Al2O3NH2O. நான் உனக்கு மார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக. கண்டிப்பாக படிக்கணும். அதனால தான் உனக்கு நான் எஃபர்ட் எடுத்து ஸ்லைடாக போட்டிருக்கேன். செகண்ட் கொஸ்டின், ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபேட் ஓர் gives the gas A. A is a colorless gas. Aqueous solution of A is acidic. The gas A is. ஸோ சல்ஃபைடு ஓரை ரோஸ்ட் பண்ணாலே என்ன கேஸ் வெளியில் வரும்னா SO2 கேஸ். ஸோ அந்த SO2 கேஸை வந்து நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஆசிடாக மாறும். ஸோ அந்த ஆப்ஷன் இஸ் SO2. தேர்ட், which one of the following reaction represents calcination? ஸோ calcination ப்ராசஸ் உங்களுக்கு நான் அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்கேன். calcination ப்ராசஸ் வந்து ஒன் ஆஃப் த ரோஸ்டிங் மெத்தட். இந்த presence ஆஃப் ஆக்சிஜன் உள்ளது இருக்குது, absence ஆஃப் ஆக்சிஜன். absence ஆஃப் ஆக்சிஜன் தான் calcination. ஸோ இந்த தேர்டு ஈக்குவேஷன் தான். இங்கே ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா +O2 கொடுத்துருக்கோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடையாது? ஸோ கார்பனேட்டாக இருந்தால் அதில் ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்கிறனால ஆக்சிஜன் பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ரோஸ் பண்ணுறது தான் கால்சினேஷன். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஆன்சர். மெட்டல் ஆக்சைடு விச் கேனாட் பி ரெடியூஸ் டு மெட்டல் பை கார்பன். ஸோ இப்போ கூட நான் பார்த்தோம் எலிங்கம் டயக்ராம் வச்சு. எந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியாது? கார்பன் வச்சு அலுமினியம் ஆக்சைடு cannot be reduced to metal by carbon. அடுத்து which of the metal is extracted by Hall Herald? இந்த செஷனில் பார்த்தது தான். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இப்போ தான் நடத்தினேன். எந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? அலுமினியம். அடுத்து சிக்ஸ்த் ஒன், which of the following statement about the advantage of roasting of sulfate ore before reduction is not true? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியாது. லாஸ்ட் பாருங்கள், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ். எஸ்பெஷலி மெட்டல் சல்ஃபைடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இது ரொம்ப சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அண்ட் செவன்த் ஒன் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, சைனைட் ப்ராசஸ். செஷன் 1ல் படித்தது. சைனைட் ப்ராசஸில் எதை பண்ணுவோம் நம்ம? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு. கோல்டு வந்து சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாறும். அடுத்து சிமெண்டேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் படித்தோம். க்ரோத் ரொட்டேஷன் ப்ராசஸ், அந்த ஓரை எந்த டைப் ஆஃப் ஓரை க்ளீன் பண்ணுறதுக்கு? ட்ரெஸ்ஸிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர். ட்ரெஸ்ஸிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர். எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் இன்னைக்கு படித்தோம். அது எதுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். ஜோன் ரிஃபைனிங், அல்ட்ரா பியூர் ஜெர்மானியம். ஜெர்மானியம், கேலியம் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? தேர்ட் ஒன். ஒன்றுக்கு வந்து சைனைடுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், செகண்டுக்கு வந்து தேர்டு, செகண்டுக்கு வந்து second one, dressing of ZnS. So the correct option is C. Wolframite ore is separated from tin stone. இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா, அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு. எந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். அடுத்து which one of the following is not feasible? எந்த ரியாக்ஷனுக்கு வந்து பாசிபிள்? feasible மீன்ஸ் பாசிபிள். எந்த ரியாக்ஷன் இதில் பாசிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், காப்பருக்கும் Zn2+ இடையில. அதாவது Zn காப்பர் 2+ நடக்கும், பட் காப்பர் Zn2+ இடையில இந்த ரியாக்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பாசிபிள் ரியாக்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் பாசிபிளுங்கிறது தான் ஃபீஸிபிளுங்கிறது. 10th ஒன், எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் சோடியம். இந்த மோஸ்ட்டாக ஒரு 4 மெட்டல் கொடுத்துருக்காங்க, அயன், லெட், சோடியம், சில்வர். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது மோஸ்ட்லி சோடியம் மெட்டல். இது நம்மளுக்கு இந்த கான்செப்டில் கொடுக்கல, ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான். அடுத்து ஃப்ளக்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட். த ஆன்சர் இஸ் இன்ஃபியூசிபிள் இம்பியூரிட்டிஸ் டு சால்யுபிள் இம்பியூரிட்டிஸ். ஃப்ளக்ஸ் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்? இன்ஃபியூசிபிள் இம்பியூரிட்டிஸாக சால்யுபிள் இம்பியூரிட்டிஸாக மாற்றுறதுக்காக. அடுத்து 12th ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஓஸ் இஸ் பெஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் பை க்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். க்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னாலே சல்ஃபைடு ஓஸ் தான். சல்ஃபைடு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே யார் இருக்கா? கலீனா. கலீனோட ஃபார்முலா என்னது? PBS. ஸோ கலீனா PBS சல்ஃபைடு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ண என்ன மெத்தட் யூஸ் ஆகுது? க்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் 13, the extraction of aluminum from alumina by electrolysis, cryolite is added to. cryolite என்ன சொன்னால் Na3AlF6. எதனால் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் lower the melting point of alumina. lower the melting point of alumina. அதில் கால்சியம் குளோரைடு வேலையும் அதுதான். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம், கால்சியம் குளோரைடு, அதனுடைய வேலையும் அதுதான். அடுத்து zinc is obtained from ZnO by carbon reduction. ஜிங்கை வந்து ஜிங்க் ஆக்சைடை ஜிங்காக ரெடியூஸ் பண்ணால் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது? கார்பன். இல்லை எலிங்காம் டயக்ராம் பார்த்தாலே தெரியும்.
அந்த கார்பன் லைன் வந்து ZNO கீழே வரும். அடுத்தது குப்பலேஷன் இஸ் அ ப்ராசஸ் யூஸ்ட் ஃபார் த ரிஃபைனிங் ஆஃப். குப்பலேஷன் வந்து ரெண்டே ரெண்டு மெட்டல், ஒன்று வந்து சில்வர், ஒன்று கோல்டு. இங்கே நம்மளுக்கு சில்வர் கொடுத்துருக்காங்க, ஸோ த ஆப்ஷன் இஸ் சில்வர். Extraction of gold and silver involves leaching with the cyanide ion. Silver is later recovered by. ஸோ இது வந்து நம்ம லீச்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முன்னாடி அந்த கோல்டை வந்து அந்த சைனைட் கூட சேர்த்து சில்வர் இந்த சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது. காம்ப்ளெக்ஸாக மாற்றின பிறகு சில்வர் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்க? ஜிங்கோட ஆட் பண்ணுவோம். ஜிங்கோட ஆட் பண்ணும்போது அதோட சிமெண்டேஷன் படிச்சிருப்போம், அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க். சில்வரை வந்து தனியாக பிரிக்கணும்னா எதோட சேர்க்கணும்? அந்த சைனைடு காம்ப்ளெக்ஸை ஜிங்கோட சேர்ப்பாங்க. அது 17th ஒன். கன்சிடரிங் எலிங்காம் டயக்ராம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ் டு ரெடியூஸ் அலுமினா. ஸோ அலுமினாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ் டு ரெடியூஸ் அலுமினா. இங்கே பார்த்தீங்கன்னா Mg. which of the following metals can be used to reduce அலுமினாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா அந்த எலிங்காம் டயக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த Mg வந்து அலுமினா கீழே வரும். ஸோ அலுமினியம் ஆக்சைடு அலுமினாவை அந்த அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணால் என்ன மெட்டல் யூஸ் பண்ணலாம்? Mg. ஏன்னா அலுமினியம் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு கீழே தான் Mg வரும். நம்ம எலிங்காம் டயக்ராம் நேற்று தான் பார்த்தோம், நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த இதை. நெக்ஸ்ட் 18th. The following set of reactions are used in refining zirconium. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ZR + I2. இந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஜிர்கோனியத்தை அயோடின் கூட சேர்த்து ஜிர்கோனியம் டெட்ராயோடின். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் வான் ஆர்கல் ப்ராசஸ். இதே மாதிரி டைட்டானியம் பண்ணலாம், ஜிர்கோனியம். இந்த ரெண்டுமே என்ன ப்ராசஸ் கீழே வருது? வான் ஆர்கல் ப்ராசஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி. கான்சன்ட்ரேஷன் மெத்தட் 4 கான்சன்ட்ரேஷன் மெத்தட் படித்தோம். லீச்சிங், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், எலக்ட்ரோமேக்னடிக் செப்பரேஷன். ஸோ இதில் 4 ஆப்ஷனில் இந்த ரெண்டும் லீச்சிங், ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ரெண்டுமே என்னது? கான்சன்ட்ரேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் போத் A and C. த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நிக்கல் இஸ் ரிஃபைன்ட் பை மான்ஸ் ப்ராசஸ். கரெக்ட் தான், மான்ஸ் ப்ராசஸில் தான் நிக்கல் ரிஃபைன் பண்ணுறோம். அடுத்து டைட்டானியம் அண்ட் சிர்கோனியம் இஸ் ரிஃபைன்டு பை வான் ஆர்கல் ப்ராசஸ். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஜிங்க் பிளெண்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இதுவும் கரெக்ட் தான். சல்ஃபைடு ஓரெலாம் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க? ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட்? இந்த மெட்டலர்ஜி ஆஃப் கோல்ட் the metal is leached with dilute sodium chloride. இங்கே தான் தப்பு, சோடியம் சயனைடு. என்ன கொடுத்துருக்காங்க? சோடியம் குளோரைட். ஸோ which one is not correct? Incorrect statement is last one. அடுத்து பார்த்தீங்கன்னா 21. இந்த electrolytic refining of copper, which one of the following is used as anode? electrolytic refiningனாலே anode, cathode, electrolyte எடுக்கணும்னு சொன்னேன். anode எப்போதுமே impure form சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே காப்பரை ரிஃபைன் பண்ண போகிறாங்க. which one is act as a anode? impure copper. இப்போ சப்போஸ் சில்வரை ரிஃபைன் பண்ணுறதா இருந்தால் இம்பியூர் சில்வர் ஆக்ட் அஸ் ஆனோட். which one is cathode? பியூர் காப்பர். அப்போ இம்பியூர் ஃபார்ம் தான் எப்போதுமே ஆனோட் எடுக்கணும். அடுத்து which of the following plot gives எலிங்காம் டயக்ராம்? இப்போ தான் நம்ம ஜஸ்ட் நோம் பார்த்தோம். எலிங்காம் டயக்ராம் வந்து அந்த ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் என்ன இருக்கும்? ΔG நாட் வேல்யூ. எக்ஸ் ஆக்சஸில் என்ன இருக்கும்? டெம்பரேச்சர். ஸோ எலிங்காம் டயக்ராம் எப்படி பிளாட் பண்ணுறாங்க? ΔG நாட் வர்சஸ் T. இந்த எலிங்காம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு லைன் கீழே ஸ்லாண்டிங்காக வந்துச்சு, அந்த லைனுக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ΔG நாட் பை ΔT வேல்யூ எப்படி கிடைக்கும்னா நெகட்டிவாக கிடைக்கும். ΔG நாட் டிவைடட் பை ΔT போட்டு பார்த்தா ஆன்சர் என்ன கிடைக்கும்? இட்ஸ் நெகட்டிவ் ஃபார் கார்பன் மோனாக்சைடு. 24. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்கலி ஃபீசிபிள்? இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ குரோமியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணத்தான் அலுமினியம் யூஸ் ஆகுதுன்னு படித்தோம். குரோமிக் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண அலுமினியம், இது கரெக்டு. பட் ஆனால் அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியாது? குரோமியம். வை? அந்த குரோமியத்துக்கு கீழே தான் அலுமினியம் ஆக்சைடு வரும். ஸோ அந்த அலுமினியத்தை வச்சு எதை ரெடியூஸ் பண்ணலாம்? குரோமிக் ஆக்சைடை. பட் அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குரோமியம் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இந்த கொஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். which of the following is not true with respect to எலிங்காம் டயக்ராம்? இதில் செகண்டை பாருங்கள். the graph for the formation of CO2 is a straight line almost parallel to free energy axis. அந்த CO2ன்னு ஒரு எலிங்காம் டயக்ராம் பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் CO2 ஃபார்மேஷன் என்ன லைன்? ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும்? எக்ஸ் ஆக்சிஸ்.
எக்ஸ் ஆக்சஸில் என்ன கொடுத்துருக்கு எலிங்காம் டயக்ராம் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சருக்கு பேரலாக வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இஸ் ஆல்மோஸ்ட் பேரலல் டு ஃப்ரீ எனர்ஜி ஆக்சஸ். ஃப்ரீ எனர்ஜி ஆக்சஸ் எந்த இடத்துல ஒய் ஆக்சஸ். அப்போ ஒய் ஆக்சஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி இருந்துச்சுன்னா CO2 இங்கே ஹரிசாண்டலாக இருக்கும். அப்போ CO2 லைன் வந்து அந்த ஃப்ரீ எனர்ஜி ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலரில் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பேரலல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் இந்த லைன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The graph for the formation of CO2 is a straight line almost parallel to free energy. Free energy கிடையாது, parallel to temperature, perpendicular to free energy axis. So 25 one words தான், அதை நல்லா படிச்சிருங்க.